T20 கிரிக்கெட் வளர்ச்சியால் மறைந்து போன இந்தியன் லெஜெண்ட் முகமது கைஃபின் எபிக் ஜர்னி இந்த வீடியோல பார்க்கலாம். டிசம்பர் 1, 1980 இந்தியாவில் உள்ள அலகாபாத்தில் பிறந்தார் முகமது கைஃப். இவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வளர்ந்தாரு. கைஃபோட அப்பா பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்க்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடி இருக்காரு. அவரோட அப்பாவை மோட்டிவேஷனா நினைச்சிட்டு வீடு பின்னாடி இருந்த சின்ன கிரவுண்ட்ல டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாரு. இவர் வளர வளர கிரிக்கெட் மேல உள்ள ஆர்வம் அதிகமாகுது. 11 வயசுல அபிஷியலா கான்பூர்ல உள்ள கிரீன் பார்க் கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்றாரு. பேட்டிங் மேல உள்ள ஆர்வனால பேட்ஸ்மேனாகவே ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஒல்லியா இருப்பாருங்க, பெரிய பவர் ஹிட்டர் கிடையாது. இவரோட ஸ்ட்ரோக் பிளே பேட்டிங் வேற லெவல்ல இருக்கும். 1997ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா உத்தரப்பிரதேஷ் அணிக்காக டொமஸ்டிக்ல களமிறங்கினாரு. கைஃபோட ஏர்லியர் டேஸ்ல டொமஸ்டிக் லெவல்லயே நிறைய வாட்டி அவரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அவரோட தோற்றத்தை வச்சு நிறைய பேர் அவரை கிரிட்டிக்ஸ் பண்ணிருந்தாங்க. இந்த பையன்லாம் எங்க டொமஸ்டிக் லெவலை விட்டு தாண்ட போறான் அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிருந்தாங்க. தன்னம்பிக்கை விடாத கைஃப் டொமஸ்டிக் லெவல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியா அண்டர் 19 லெவல்ல கேப்டன் ஆனாரு. கைஃபோட நல்ல நேரம் இயர் 2000ல ஆரம்பிச்சது. அண்டர் 19 கேப்டன் ஆன இவரு அதே வருஷம் இந்தியாக்காக அண்டர் 19 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு. கேப்டன் மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா கைஃப் அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதே ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங்கும் இருந்தாரு. இவங்க ரெண்டு பேரோட காம்போ அண்டர் 19 ஓட நின்றாம இந்தியா டீம்லயும் தொடருச்சு. டொமஸ்டிக் மற்றும் இந்தியா அண்டர் 19ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால 2000ல டெஸ்ட் மேட்ச்லயும் 2002ல ஓடிஐலயும் இந்தியா அணிக்காக ரீப்ரசென்ட் பண்றதுக்கு கைஃபுக்கு வாய்ப்பு கிடைச்சது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இந்தியா அணிக்கு ரீப்ரசென்ட் பண்ணியிருந்தாலுமே பெரிய ஸ்கோர்ஸை கன்வெர்ட் பண்ண முடியாத நிலையில இந்திய அணியில இன் அண்ட் அவுட்டா இருந்தாரு கைஃப் அவர்கள். அப் அண்ட் டவுனா போயிட்டு இருந்த இவரோட வாழ்க்கையில கைஃப் யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே காமிச்சது இங்கிலாந்துல நடந்த நார்த்வெஸ்ட் சீரிஸ் ஃபைனல் தாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியா பாத்தீங்கன்னா தோக்குற நிலைமையில இருந்தாங்க. முகமது கைஃப் மற்றும் யுவராஜ் சிங்கோட நல்ல பேட்டிங்னால இந்தியா நார்த்வெஸ்ட் சீரிஸ் ஃபைனலை வின் பண்ணாங்க. கைஃப் மட்டுமே 87 ரன்ஸ் கிட்ட அடிச்சு அன்பீட்டனா இருந்து நார்த்வெஸ்ட் சீரிஸ் ஃபைனலை வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த சீரிஸ்க்கு அப்புறமா இந்தியாவோட ஓடிஐ ஸ்குவாட்ல ரெகுலர் மெம்பரா இருந்தாரு 2006 வரைக்கும். மிடில் ஆர்டர்ல யுவராஜ் சிங் மற்றும் கைஃபும் சேர்ந்து இந்தியாக்காக நிறைய மேட்ச் சைலண்டா வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. கைஃப் ஒரு நல்ல ஃபீல்டருங்க. பேட்டிங்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரோ இல்லையோ, ஃபீல்டிங்ல கிட்டத்தட்ட இந்தியாக்காக 20ல இருந்து 30 ரன் சேவ் பண்ணி நிறைய குரூஷியல் மேட்ச்லாம் இவரோட ஃபீல்டிங்னாலே நம்ம வின் பண்ணிருக்கோம். 2006க்கு அப்புறமா கைஃபுக்கு இந்தியாக்காக ரீப்ரசென்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க. அந்த டைம்ல T20 கிரிக்கெட் க்ரோ ஆயிட்டு இருந்த ஸ்டேஜ். நிறைய பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்லாம் வந்துட்டாங்க. கைஃப் ஒரு பிக் ஹிட்டர் கிடையாதுங்க. அவரு T20 கிரிக்கெட்ல அவுட்டேட்டடா இருந்தாரு. அதனாலேயே அவருக்கு இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வாய்ப்பே கிடைக்கல. ஐபிஎல்ல ஒரு 2 சீசன் ஆடினாரு. அதுக்கப்புறமா ஐபிஎல்ல இருந்தும் டிராப் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்த அவரு 10,000 ரன்னுக்கு மேல டொமஸ்டிக்ல அடிச்சிருந்தாரு. இருந்தாலுமே இந்தியா அணிக்காக ரீப்ரசென்ட் பண்றதுக்கு அவருக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க. 2018க்கு அப்புறமா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. கிரிக்கெட்க்கு அப்புறமா அரசியலுக்கு போனாரு. அதுமே சரியா வராதனால இப்போ கரண்டா கிரிக்கெட் அனலிஸ்டா இருக்காருங்க. இந்நேரத்துக்கு கைஃப் பாத்தீங்கன்னா இந்தியாக்காக பெரிய லெஜெண்டா மாறி இருக்கவங்க. அவர்னால மாடர்ன் டே கிரிக்கெட்டை அடாப்ட் பண்ண முடியாத ஒரே காரணத்துக்காக பாவம் கிரிக்கெட்டை விட்டே மறைஞ்சு போயிட்டாருங்க.